கூட்டணியிலிருந்து வெளியேறுபவர்கள் மீதான திமுகவின் விமர்சனங்கிறது கடுமையான சொற்களா இருக்கு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு மண்டபத்துக்குள்ள கூட இவங்களை அடக்கிடலாம், அவ்வளவுதான் அந்த கட்சி கூட்டம் அடிக்கும், மதிமுக மேல விமர்சனம் இருக்கிறாங்க, MP ஆராசம் பேசும் விஷயங்கள்லாம் பார்க்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க மேல இவ்வளவு காலம் கூட பயணிச்சவங்க விமர்சனங்கள் கடுமையான சொற்களா இருக்கு. இல்ல பொதுவா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட இருந்தா ஒரு மாதிரி ரொம்ப போற்றுவதும், வெளியேறிட்டா அவதூறு பரப்புவது, கடுமையான சொற்களை பயன்படுத்துவது என்பது இப்போது புதிதாக வந்திருக்கிற விஷயம் கிடையாது. நீண்ட காலமாக இந்த அணுகுமுறையை அவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். பட் எங்களை பொறுத்தவரை அரசியல் தான் தீர்மானிக்கிறது. அரசியல் நிலைப்பாட்டை பொறுத்துத்தான் ஆதரவு எதிர்ப்பு என்பதை தவிர மற்றபடி அவங்க சொல்ற மாதிரியான சொற்களை எல்லாம் நாங்கள் பயன்படுத்த விரும்பல, பயன்படுத்தவும் மாட்டோம். அவங்க முரசொலியில் எழுதின கட்டுரைக்கு ஒரு விரிவான பதிலை தீக்கதிரில் எங்களுடைய கட்சியின் சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அநேகமாக அதற்கு பிறகு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த விதமான கருத்துக்களும் வரவில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஒரு விளையாடையில் நான் எதுவும் பார்க்காம விட்டேன்னு, ஆனால் எதுவும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது முடிவுக்கு வந்த பிரச்சனையாக தான் பார்க்குறேன். அப்படிலாம் இல்லையே, நாங்கள் கொள்கை சார்ந்தியாங்க 100 முறை விளக்கிட்டேன். இது மதச்சார்பற்ற கூட்டணி. மத்திய அரசாங்கத்திலே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இங்கே எப்படியாவது காலி உண்ண வேண்டும், அதிமுகவின் மூலமாக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிற நிலையில் அதை எதிர்க்கக்கூடிய வலிமையான கூட்டணியாகவும் உறுதியான அடியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. அதனால்தான் நாங்கள் அதில் நீடிச்சோம். நாங்க ஏன் நீங்க இன்னொருத்தரோட ஒப்பீடு அதான் கேக்குறீங்க? அதாங்க அது அவர்கிட்ட கேளுங்க. நாங்க அப்படி இல்லை, நாங்கள் உறுதியாக இல்ல, நாங்க அந்த எங்களுடைய அப்படி கேட்கல அவரு. நாங்க அவர் இருந்த மாதிரி நாங்க இல்ல சார். நாங்க கொள்கை பூர்வமாக பிஜேபிக்கு எதிரான அணி அது. அதுல உறுதியாக இருந்த அணி திமுக தலைமையிலான அந்த அணி. அந்த அடிப்படையில் தான் அவர்களோடு அரசியல் ரீதியாக உறுதியாக நான் கொண்டோம். அந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான முறையில் தான் நாங்கள் உறுதியாக தேர்தல் பணிகளையும் செய்தோம். தேர்தல் முடிவு வேறு விதமாக ஆகிவிட்டது. மும்மொழி கல்வியை மத்திய அரசு 2 வருஷத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணி இருக்குது. அது இருமொழி கல்வியில் இருக்கிற ஸ்டாண்ட்ல இருக்கிறப்ப மும்மொழி கல்வியை கட்டாயப்படுத்திருக்கிறது. 3 language policies இந்த வருஷத்துல ஸ்கூல்ல கொண்டு வர போறாங்க சார். அதுக்கான ஆர்டர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இல்ல இங்க வந்தா மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாடு ஏத்துக்கிற பிரச்சனை இல்ல. இருமொழி கொள்கை என்பதுதான் இங்கே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்பதுதான் நம்ம ஒரு கொடுப்போம். திரு விஜய் அவர்கள் எங்களிடம் ஆதரவு கேட்டபோது அல்லது அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எங்களிடம் ஆதரவு கேட்டு கடிதம் கொடுத்த போதும் என்னுடைய ஆட்சி ஒரு மதச்சார்பற்ற அரசாக இருக்கும் என்கிற உறுதிமொழியை எங்களிடம் கொடுத்திருக்கிறார். மதச்சார்பற்ற அரசாக அது செயல்படும் என்கிற அடிப்படையில் தான் நாங்களும் ஆதரவை கொடுத்திருக்கிறோம். அந்த இது தொடர்ற வரைக்கும் எங்க ஆதரவுலையும் பிரச்சனை இருக்கு. திமுக கூட்டணியில் இருந்த போது பார்ட்டி ஃபண்ட் பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப சிஎம்டிஏ, கல்வி, டாஸ்மாக் எல்லாத்துலயும் பார்ட்டி ஃபண்ட் இருக்குன்னு தாவேக அரசு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட்டணியில் இருந்தது இப்ப அதிர்ச்சி அளிக்குதா, வருத்தம் அடைவீங்களா? எதுவுமே நான் ஆகல, எதுவுமே ஆகல சார். அது ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருகிற போது கடந்த காலத்தில் இந்த அதிமுக இல்லாம திமுக வந்த போது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள், எதிர்குற்றச்சாட்டுகள் இப்படிலாம் நிறைய வந்திருக்கு. பட் எல்லாமே நிரூபிக்கப்படணும், அவ்வளவுதான். எங்களுக்கு டாஸ்மாகோட பார்ட்டி ஃபண்ட் ஜியோ போட்டிருக்காங்க, நிரூபிக்கப்படலைன்னு நினைக்கிறீங்களா? நிரூபிக்கப்படணும் சார். அதாவது ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளுக்கு பூராத்துக்கும் இல்ல அந்த மாதிரி பலது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பலது சொல்லியிருக்காங்க. அதாவது வேறு இடங்களுக்கு சென்ற அதெல்லாம் அரசுடைய கஜானாவுக்கு வரும் அப்படின்னு பொதுவா அவங்க சொல்லியிருக்காங்க. கொண்டு வரலாமா? டாஸ்மாக்ல வரக்கூடிய பார்ட்டி பண்ண அரசுக்கு திருப்பி விட்டுருக்குன்னு சொல்றாரு. அது சரியா, முறையாது? இல்ல ஏன் பார்ட்டிக்கு போகணுன்றீங்களா? நேர்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்படி ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அவங்க முறையா விசாரணை நடத்தி நடவடிக்கை தான் எடுக்கணும். அதான புதிய ஒரு அரசு வந்திருக்கு, முறையா விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நம்ம வற்புறுத்த முடியுமே தவிர அதுக்கெல்லாம் ஆதார ஆவணங்களை தேடி இது உண்மை இது பொய் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான முறையில் இப்போது பதில் சொல்ற இடத்துல நான் இல்ல.
இல்ல பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும், வாங்கினவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பார்ட்டி ஃபண்டை வந்து அரசு கஜானாக்கு கொண்டு வருது அப்படின்றது லஞ்சத்தை நேரடியா அரசுக்கு கொண்டு வர்றதுதான் கணக்கு. சொல்லுங்க சார். அணுக்கனிம சுரங்கத்திற்கு ஓராண்டுக்கு ஆதரவளிக்கவில்லை தாவேக்கா அரசு நீதிமன்றம். இல்ல அது ரொம்ப தவறு சார். அந்த அணு கனிம சுரங்கத்திற்கு அந்த அனுமதியை நீட்டித்திருப்பது என்பது ரொம்ப ரொம்ப தவறானது. கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்கனவே கனிம வள கொள்ளையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். கடந்த ஆட்சி காலத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாவட்டம். இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லித்தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அணு கனிமக்கரை சுரங்கத்திற்கு அனுமதி நீடித்திருப்பது என்பது தவறானது. அந்த அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். நாளைக்கு அங்கதான் போறாங்க. 10 மாசம் முதலமைச்சர் வந்து இப்ப